இந்த வீடியோவில் பாக்ஸ் நாட் பேஸ்கெட்டோட பேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பேஸ் செய்கிறதுக்கு நான் இந்த ரோல் எடுத்திருக்கேன். இந்த ரோலில் இருந்து ஒரு 20 வயர்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒவ்வொரு வயரும் 5 ஃபீட்டில் நான் கட் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் நாட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 2 வயர் தேவை. ஸோ இங்கே இந்த ரோல்லேருந்து வர ரன்னிங் வயரை நம்ம ஒரு வயராக எடுத்துப்போம். அடுத்த வயர் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து எடுத்துருக்கிற ஒரு வயர் யூஸ் பண்ணி நம்ம பாக்ஸ் நாட் செய்யணும். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வயரில் இருந்து ஒரு வயரை எடுத்து அதை ஃபர்ஸ்ட்டு பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் வயர் எடுத்து இந்த பாதியாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிற அதே லென்த்துக்கு எடுத்து இதையும் நீங்கள் பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரன்னிங் வயரை தான் நம்ம எடுத்து ஹரிசாண்டலாக வச்சுக்கணும். அப்புறம் இந்த கட் பண்ண வயரை பாதியாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இந்த ரன்னிங் வயருக்கு மேலே வச்சு இப்படி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நார்மல் பாக்ஸ் நாட் செய்கிற மாதிரி இந்த ரன்னிங் வயர் பின் பக்கத்தை எடுத்து மேலே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வயரோட பின் பக்கத்தை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் வயரோட லூப்குள்ளே விட்டு எடுத்துட்டு 4 கார்னர்ஸையும் புல் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரன்னிங் வயர், இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வயர். இப்போ திரும்பவும் இந்த ரன்னிங் வயரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வயர்லேருந்து இன்னொரு வயரை எடுத்து அதையும் பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கட் பண்ண வயரை இந்த ரன்னிங் வயர் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரன்னிங் வயரோட பின் பக்கத்தை எடுத்து அடுத்த சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வயரோட பின் பக்கத்தை எடுத்து லூப்குள்ளே விட்டு இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு நாட்டும் செஞ்சு பார்ப்போம். திரும்பவும் ரன்னிங் வயரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வயர்லேருந்து ஒரு வயர் எடுத்து அதை பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிற ரன்னிங் வயர் மேலே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அடுத்த வயரை ப்ளேஸ் பண்ணி இதை பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரன்னிங் வயரோட பின் பக்கத்தை எடுத்து இப்படி அடுத்த பக்கத்தில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பின் பக்கத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வயரோட பின் பக்கத்தை எடுத்து இந்த லூப்குள்ளே விட்டு இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் மற்ற 17 வயர்ஸையும் நம்ம இந்த ரன்னிங் வயரோட அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு பாக்ஸ் நாட் செய்ய தெரியாதுன்னா எப்படி பாக்ஸ் நாட் செய்யணுன்றதுக்கு டியூட்டோரியல் நான் ஆல்ரெடி என்னோடய பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா 20 வயர்ஸையும் இப்போ நான் ரன்னிங் வயரோட ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரன்னிங் வயர் வந்து இன்னும் இந்த ரோலோட தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணுன்னா, இந்த சைடில் உள்ள வயரை வந்து இந்த ஆப்போசிட் சைட் ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம ஒரு லென்த் விட்டு ஆரம்பிச்சிருப்போம்ல, அதே லென்த்துக்கு எடுத்து
இந்த ரன்னிங் ஒயரை வந்து ரோல்லேருந்து கட் பண்ணிடணும். இப்போ இதுதான் நம்ம பேஸோட மிடில் ரோ. இந்த ரோவை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணுறதுக்கு இந்த சைடில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிடில் செஞ்சிருக்கிற இந்த ரோவுக்கு மேலே ஒரு 4 ரோஸ் இதே மாதிரியும் கீழே ஒரு 4 ரோஸ் இதே மாதிரியும் செய்ய போகிறேன். இதுதான் உங்கள் பேஸாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரோலை எடுத்து வயர்ஸ் கட் பண்ணி இந்த ரோ செஞ்சோம்ல, அதே ரோலில் இருந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே நம்ம எவ்வளோ லென்த்து விட்டுருக்குமோ அதே லென்த் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை ஃபர்ஸ்ட் ஹரிசான்டலாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் ஒயரை இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி பின்னாடி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரோட பின் பக்கத்தில் உள்ள ஒயரை ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கட் பண்ண ஒயரோட பின் பக்கத்தை எடுத்து லூப்குள்ளே விட்டு மேலே இழுத்துக்கோங்க. இப்போது டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஒயரோடையும் நீங்கள் செய்யணும். ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒயரை அதுக்கு மேலே ஃபோல்ட் பண்ணி ரன்னிங் ஒயரோட பின் பக்கத்தை ரைட் சைடுக்கு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ண அந்த ஒயரோட பின் பக்கத்தை லூப்குள்ளே விட்டு இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இங்கே உள்ள ஒவ்வொரு கட் பண்ண ஒயரோடையும் சேர்த்து நீங்கள் ஒரு பாக்ஸ் நாட் போடணும். உங்களுக்கு வந்து அந்த பேஸ் வித் வந்து எவ்வளோ தேவையோ அத்தனை ரோஸ் வந்து நீங்கள் இந்த மிடில் ரோக்கு மேலேயும் கீழேயும் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 4 ரோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த பேஸ் வித் வந்து ஜாஸ்தி ஆக்கணும்னா நீங்கள் பண்ணுற அந்த நம்பர் ஆஃப் ரோஸை ஜாஸ்தி ஆக்கணும். இப்போ 4 ரோஸ் நம்ம பண்ணுறத நீங்கள் ஒரு 5 ரோஸ் 6 ரோஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு பேஸ் வித் வந்து டிக்ரீஸ் பண்ணணும், கம்மியாக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் 4 ரோக்கு பண்ணுறதுக்கு பதிலாக 3 ரோஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா இந்த மிடில் ரோக்கு மேலே எவ்வளோ ரோ பண்ணுறீங்களோ அதே நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நீங்கள் கீழ் பக்கமும் பண்ணிடுங்க. இப்போ நான் ரெண்டாவது ரோவும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைடில் அந்த ரன்னிங் ஒயரை கீழே உள்ள ஒயரோட அதே லென்த்துக்கு விட்டுட்டு அதை ரோலில் இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதே மாதிரி மேலே இன்னொரு 3 ரோஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த டாப்பில் உள்ள 4 ரோஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த ஒயரை அதுக்கு கீழே உள்ள ஒயருக்கு அதே லென்த் எடுத்து அந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி இப்போ அடுத்த சைட்லேயும் இதே மாதிரி 4 ரோஸ் வந்து செய்யணும். மெத்தடெல்லாம் அதே தான். இப்படி ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. மிடில் ஒயர் நீங்கள் நாட் போட்ட ஒயர் இங்கே இருக்குது, மிடில் ரோவோட ஒயர். இப்போது நீங்கள் வந்து அந்த ரன்னிங் ஒயர்லேருந்து திரும்பவும் ஒயர் எடுத்து இதே லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ண 4 ரோஸ் மாதிரியே மேலேயும் ஒரு 4 ரோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிடில் ரோக்கு மேலேயும் நம்ம 4 ரோஸ் முடிச்சிட்டோம், கீழேயும் 4 ரோஸ் முடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக பண்ண ரோலை மட்டும் மற்ற ரோஸ் மாதிரி இந்த ஒயர் வந்து இப்போ ரன்னிங் ஒயரோட அட்டாச் ஆகிருக்கிற அந்த ஒயர், இந்த கடைசி ரோ நீங்கள் பண்ணும்போது மட்டும் இந்த ஒயரை கட் பண்ணாதீங்க. இதை அப்படியே யூஸ் பண்ணி நம்ம வந்து பாடி ஆஃப் த பேஸ்கெட் செஞ்சுக்கலாம்.